ஹிஸ்ட்ரியில் இன்னைக்கு டேட்டில் என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கணுமா? இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ரொம்பவே ஃபேமஸான உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச குவீன் கிளியோபட்ரா இன்னைக்கு டேட்டில், அதாவது BC 47 March 27 இன்னைக்கு டேட்டில் தான் ஈஜிப்டோட குவீனாக மறுபடியும் பதவி ஏற்றிருக்காங்க. எஸ், நான் சொன்னது கரெக்டு தான். மறுபடியும் பதவி ஏற்றிருக்காங்க. மறுபடியுமா அப்படின்னா நான் சொல்கிறேன். குவீன் கிளியோபட்ராவோட பிரதர் டாலமி 13 கரெக்டாக 3 வருஷத்துக்கு முன்னாடி கிளியோபட்ரா கிட்ட இருந்து ராஜ்யத்தை கைப்பற்றிட்டு கிளியோபட்ராவை எஜிப்த் எம்பையர்ட்ட இருந்து துரத்தி விட்டுறாரு. அப்படி துரத்தி விடப்பட்ட கிளியோபட்ரா 3 வருஷம் ராஜ்யத்திலேருந்து விலகி போய் வெளி தேசங்கள்ல தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. இப்படி வாழ்ந்துட்டு இருந்த இந்த 3 வருஷத்துல கிளியோபட்ரா தன்னுடைய பிரதர்கிட்ட இருந்து எப்படியாவது ஈஜிப்டோட எம்பையரை கைப்பற்றணும் அப்படின்றதுக்காக ஒரு படையை உருவாக்குறாங்க, படையை திரட்டுறாங்க. பட் என்னதான் கிளியோபட்ரா 3 வருஷமா படையை திரட்டினாலும் ஒரு ஈஜிப்டோட எம்பையர்ல இருக்க ஆர்மியை தோக்கடிக்கிற அளவுக்கு அவங்க கிட்ட தேவையான படை இல்லை. இந்த டைம்ல தான் கிளியோபட்ரா யோசிக்கிறாங்க, தன்னிட்ட இருக்க ஆர்மியை வச்சு கண்டிப்பா ஈஜிப்டோட ஆர்மியை தோக்கடிக்க முடியாது, கண்டிப்பா நமக்கு ஒரு சப்போர்ட் தேவை, ஒரு ஹெல்ப் தேவை அப்படின்னு தான் அந்த டைம்ல ரொம்பவே ஃபேமஸான எம்பையரான ரோமன் எம்பையர்கிட்ட ஹெல்ப் கேட்க போறாங்க. அந்த டைம்ல ரோமன் எம்பையர் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தது வேற யாரும் இல்லை, அவங்க எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்ச ஜூலியஸ் சீசர். கிங் ஜூலியஸ் சீசர் தான் அந்த டைம்ல ரோமன் எம்பையர் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாரு. குவீன் கிளியோபட்ரா ஜூலியஸ் சீசரை மீட் பண்றது வெளியில யாருக்கும் தெரியக்கூடாதுன்றதுக்காக கிளியோபட்ரா என்ன பண்றாங்கன்னா, அவங்க உடம்புக்குள்ள ஒரு துணியால சுத்திக்கிட்டு வேற 2 பேரை வச்சு இவங்களை தூக்கிட்டு போய் அந்த ஜூலியஸ் சீசர் கிட்ட ஒரு பார்சல் வந்து இருக்குன்ற மாதிரி அவங்க கிட்ட டெலிவரி பண்றாங்க. ஸோ அதனால கிளியோபட்ரா ஜூலியஸ் சீசரை மீட் பண்றது வெளியில யாருக்குமே தெரியல. ஸோ கிளியோபட்ரா ஜூலியஸ் சீசரை மீட் பண்ணி அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்கறாங்க. இந்த மாதிரி என்னோட ராஜ்யத்தை நான் திருப்பி பெறதுக்கு உங்க ஹெல்ப் தேவை, உங்க ஆர்மி எனக்கு கொடுங்க அப்படின்ட்டு. ஜூலியஸ் சீசர் அதை அக்செப்ட் பண்றாரு. ஸோ கடைசியா 3 வருஷத்துக்கு அப்புறம் கிளியோபட்ரா தான் திரட்டின அந்த ஆர்மியையும் சேர்த்துக்கிட்டு ஜூலியஸ் சீசரோட ஆர்மியையும் சேர்த்து ரோமன் எம்பையரோட ஆர்மியையும் சேர்த்துட்டு பிரதர் எதிர்த்து போராடுறாரு, வெற்றியும் பெறாங்க. அந்த யுத்தத்துல தோக்கடிக்கப்பட்ட கிளியோபட்ராவோட பிரதர் டாலமி அந்த எம்பையர்ல இருந்து தப்பிச்சு போகும்போது ஒரு பெரிய ஆத்துல மூழ்கி இறந்து போயிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் கிளியோபட்ரா எஜிப்டை கைப்பற்றி 20 வருஷம் எஜிப்டை ரூல் பண்றாங்க. அவங்க ரூல் பண்ண அந்த 20 வருஷம் ரொம்ப செழிப்பானதாகவும் வலிமையானதாகவும் ஈஜிப்ட் இருந்திருக்கு. இப்படி ஈஜிப்ட்ல செழுமையா 20 வருஷம் குவீன் கிளியோபட்ரா ஆட்சி செய்றாங்க. இப்படி ஆட்சி செஞ்சதுக்கு அப்புறம் 30th BCல அவங்க இறக்குறாங்க. அவங்க இறந்ததோட பார்த்தீங்கன்னா 300 வருஷமா டாலமிக் வம்சத்தோட ஆட்சி அந்த 30th BC குவீன் கிளியோபட்ரா இறக்கும் போது முடிவுக்கு வருது. இப்படி 30th BCல டாலமிக் வம்சத்தோட ஆட்சி முடிவு வந்ததுக்கு அப்புறம் ஈஜிப்டை ரோம் டேக் ஓவர் பண்ணுது. ரோமன் எம்பையர் வந்து ஈஜிப்டை டேக் ஓவர் பண்ணி அவங்களோட எம்பையர் தான் ஈஜிப்டை ஃபுல்லாக ஆட்சி செஞ்சுட்டு வந்திருந்திருக்கு. இது போல இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். Until then, bye from Adin.